விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் அப்படிங்கிறது ஏதோ தேர்தலில் உடனடியாக நாங்கள் அதிகாரத்தை பகிர்றோம் அல்லது முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. 90களின் தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் முழக்கம் என்பது ஒரு சமூக நீதிக்கான முழக்கமாக இருந்தது. ஒடுக்குமுறைக்கு எதிரான கழக முழக்கமாக இருந்தது. எங்களுடைய தலைவர் அவர்கள் அழைக்கும் பொழுது வாக்கரிசி போட்டு தான் இங்கே வரணும், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு சேரணும்னா வாக்கரிசி போட்டுட்டு வாங்க, எம்எல்ஏ எம்பி ஆகணுங்கிற கனவுல வராதிங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் நாங்கள்லாம் போய் சேர்ந்தோம். அது எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நாங்கள் வரலை. சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு கிளர்ச்சியை, ஒரு புரட்சியை உருவாக்குவதற்கான ஒரு சூழல் இருக்குது. நம்ம அதை எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவனருடைய தலைமையில் நம்ம அணிவகுப்போம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இணைஞ்சோம். ஆனால் 99 எங்களுடைய தலைவர் முதல் கட்டமாக தேர்தல் பாதையில் வரோம். தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து விலகி தேர்தல் பாதைக்கு வரோம். அதுக்கு முதல்ல போடப்பட்ட முழக்கம்ங்கிறது உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. இன்றைக்கு நாங்களே அந்த பாதையில் ஒரு சீர்திருத்தத்தை அல்லது ரொம்ப தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆக இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்குமான பாதைங்கிறது வேறு. எங்களுடைய பாதைங்கிறது கரடு முரடான கற்கள் முட்கள் நிறைந்த பாதை. எங்களுடைய பாதை அப்படிங்கிறது ரத்தம் தோய்ந்த பாதை தான். எரிக்கப்பட்ட குடிசைகளிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். வெட்டப்பட்டு சிந்திய ரத்தத்திலிருந்து நாங்கள் கிளம்பி வந்திருக்கிறோம். ஏதோ சாதாரணமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அல்லது அந்த மக்களுடைய வலியை உணர்ந்து அந்த மக்களுடைய கண்ணீரோடு கண்ணீராக நாங்கள் இந்த களத்தில் நின்றுருக்கிறோம். அதனால் அந்த வழியோடு இந்த களத்திலேயே நாங்கள் இப்போவும் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இப்பொழுது ட்ரெண்டிங் அட் அமேசான் பிரைம் வீடியோவில்.